சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் டாக்டர் குரு நாகராஜன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தோட ஜோதிட பலன்கள் பார்க்க போறோம். விருச்சிக அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் நமக்கு என்ன மாதிரி நன்மையான பலன்கள் கிடைக்க போகுது, ஏதாவது பலன்கள் தடை இருக்கிறதா, அதுக்கு தடைக்கான தீர்வுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். விருச்சிக ராசியை பொறுத்த முடியும், இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் தன் பாவத்திலிருந்து 8ல போய் உட்கார்றாரு. இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பார்ட்னரோட லாபத்திற்காக, உங்க பார்ட்னரோட வரவுக்காக நீங்க போய் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்க. உங்க மனைவிக்கு ஒரு வருமானம் கிடைக்க போது, அவங்க வீட்டு வழியிலன்னா இப்ப நீங்க தான் போய் முயற்சி எடுக்கணும். உங்க பார்ட்னருக்கு பணம் வரப்போகுது அப்படியே நீங்க போய் முயற்சி எடுக்கணும். நீங்க எப்படி முயற்சி எடுப்பதன் மூலமாக இந்த காலத்துல உங்க பார்ட்னருக்கு உங்க மனைவிக்கு வருமானம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த பணம் நம்ம கிட்ட வந்து சேரும், அது வேற விஷயம். பட் இது ஒரு முக்கியமான தகவல், நீங்க தான் முயற்சி எடுக்கணும். இது ஒண்ணு. அடுத்து இந்த ராசியை பொறுத்த முடியும், அந்த தொடங்குற அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராசிக்கு 12ல சந்திரன் போறாரு. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் உண்டு, அதிக அலைச்சல்கள் உண்டு. இது ஆரம்ப காலத்துல இருக்குது. எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒண்ணு தொடங்கும் போது ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் தொடங்குச்சு, அது தொடரும். அப்ப நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது தொடங்கும் போதே அந்த நெகட்டிவ் இல்லாம கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அது அந்த மாசத்துல நன்மையான பலன்களை உண்டு பண்ணி தரும். சோ கவனம் தேவை. அப்ப இந்த அலைச்சல் இந்த மாசத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு தகுந்த முதல் நாளையே சரியா முடிவெடுப்பதன் மூலமாக அலைச்சலை குறைச்சிக்கலாம். இது ஒண்ணு. அடுத்து உங்க ராசிக்கு 2வது ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, வரவு பத்தி சொல்லக்கூடிய அந்த ராசி அதிபதி தன்பாவத்திலிருந்து 8ல போனாலும் இந்த விருச்சிக ராசிக்கு 9ல நிக்கிறாரு. அவர் உச்சமா நிக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் நிக்கிறாரு. இப்ப கிடைக்கக்கூடிய வருமானம், வரவு, உங்கள் குடும்ப நபர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் அத்தனையும் நீங்க அனுபவிக்கக்கூடிய காலத்துல இருக்கீங்க. ஏன்னா அந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த 2ஆம் இடத்து அதிபதி இருக்கிறதுனால, உச்சமாக இருக்கிறதுனால, அப்ப இந்த காலத்துல நீங்க பாக்கியம் இருக்குவதுதான் இது அனுபவிக்கும் பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும். ஒண்ணு. அடுத்து 3ஆம் இடத்தை பொறுத்த முடிக்கும், உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரியை பத்தியும், உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை பத்தி சொல்லக்கூடிய அந்த பாவத்துக்கு அதிவு, அந்த பாவத்தை உச்ச குரு பார்க்கிறார். ஒண்ணு. இந்த பாவ அதிபதி தன் பாவத்துக்கு 3ல போய் அவர் ஒரு முயற்சி ஸ்தானத்தில் நிற்கிறார். அதாவது எந்த ஒரு பாவமும் பாவத்து பாவமாக மாறும்போது அது இரட்டிப்பு பலனை தரும். அதாவது இந்த ராசிக்கு 3ஆம் பாவ அதிபதி தன் பாவத்துக்கு 3ல போய் உட்காரும்போது இந்த முயற்சியை இரட்டிப்பாக்கும், அந்த இரட்டிப்பில் வெற்றியும் தரும். சோ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இப்ப வெற்றி. அதற்கு குருவும் பார்ப்பதால் அந்த வேலையை நடக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் தன்னோட 8ஆம் பார்வையாலேயே அந்த 3ஆம் இடத்தை பார்க்குது. அதனால இந்த ராசிநாதன், இந்த ராசிக்காரங்க இருக்கக்கூடிய முயற்சி சுயமாகவே வெற்றி அடையும். ஒண்ணு. அடுத்து 4ஆம் இடம், சொத்து சுகம் வண்டி வாகனம் பத்தி சொல்லக்கூடிய இடத்துல ராகு நிக்கிறாரு, தடையை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருக்கிறாரு. நீங்க உணவு பழக்க வழக்கத்தை சரியா இல்லைன்னா இந்த மாசம் கவனமாக இருங்க. கொஞ்சம் உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க உணவு பழக்கத்தை சரியா பார்த்துக்கோங்க. இந்த சீஸ் அப்புறம் அசைவ உணவுகளை கொஞ்சம் இந்த மாசம் தவிருங்க, நல்லது. அப்புறம் நம்ம மெல்லிசா இருக்கிற ஆட்கள் உறக்கத்தை தவிர்க்காம இருங்க. உறக்கத்தை தவிர்த்தீர்கள் என்றால் இப்ப இந்த 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரேக் ஏற்படும். 4ஆம் பாவம் உங்களோட மார்பு பகுதி சொல்லக்கூடியது, ஹார்ட் பத்தி சொல்லக்கூடியது, முதுகு பகுதி சொல்லக்கூடியது, இந்த பகுதியிலெல்லாம் ஏதாவது பிரேக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ இது கவனமா இருங்க. அடுத்து 5ஆம் இடத்தை பொறுத்த முடியும், குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லுவோம், உங்களோட புத்திசாலித்தனத்தை பத்தி சொல்லுவோம், லவ் பத்தி சொல்லுவோம். அங்க சனி உட்கார்ந்துருக்கிறாரு. இதுலலாம் இவங்க தடை செய்யக்கூடிய லெவல்ல இருக்கிறாரு. குரு பார்க்கிறாரு. அவர் 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால தடை இருந்தாலும் தடையை மீறிய காதலில் வெற்றி, தடை இருந்தாலும் தடையை மீறிய குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி. அவரு கர்மாவுக்கு ஒரு பிள்ளைய கண்டிப்பா கொடுத்தே தருவாரு அப்படிங்கிறதுனால சனி அங்க இருக்கிறனால இப்ப எடுக்கக்கூடிய முயற்சி உடனே நடக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் தடையை ஏற்படுத்துறதும் குரு பார்க்கறதுனால அதை சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு. ஏற்கனவே சுக்கிரன் வர அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. காதலுக்கு சுக்கிரன் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாரு. சுக்கிரன், புதன், அப்புறம் ராகு, இவர்கள் எல்லாம் காதலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். அப்ப 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த சுக்கிரன் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த முடியும் காதலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறாரு. சோ காதலிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கிறே அன்பர்களே, உங்களோட காதல் இந்த மாசம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா சின்ன தடைக்கு பின்னாடி. அடுத்து 6ஆம் இடம் உங்களோட சர்வீஸ், வேலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துக்கு தன் பாவத்துல 3ல இருக்கிறாரு.
ஆனா இந்த ராசிக்கு 8ல போய் மறைகிறார். உங்களுக்கு வேலையில சக்சஸ் இருக்கு, ஆனா நீங்க அதை சரியா ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாலோ அப் பண்ணீங்கன்னா வேலை கிடைக்கும். உங்களோட ஹெச்ஆர் இவங்கள சரியா நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடம், இந்த விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடம் உங்களோட ஹெச்ஆர். அவங்க மூலமா தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும்னு சொல்லி இருக்கு. அப்ப அவங்க ஹெச்ஆரை நீங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 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 மாசம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்ல அப்படின்னா நீங்களே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம் அடுத்த மாசம் தான் அடுத்த வேலை. அப்படி ஒரு சூழல் இருக்கு. அடுத்து 7ஆம் இடம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அதிபதி தன் பாவத்துல இருந்து 5ல தான் மறைஞ்சு நிக்கிறாரு. இந்த ராசிக்கு 11ல நிக்கிறாரு. அவரு நீசமா நிக்கிறாரு, அது வேற வகை. ஆனா தன் பாவத்துல 5 நிக்கிறாரு. அப்புறம் இந்த ராசியை பொறுத்தபடி 11 இருக்காரு. அப்ப இந்த காலத்துல நீங்க இருக்கக்கூடிய திருமண முயற்சி உங்களுக்கு சக்சஸ் தரும், ஷேரா தரும். அடுத்து இதே 8ஆம் இடத்துல இந்த ராசி அதிபதி உட்கார்றாரு. பொதுவாக 8ல வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரத்த காயத்தை உண்டு பண்ணும். வம்பிப்பான் வாதிப்பான் உடலில் கத்தி வைப்பான்னு சொல்லுவாங்க. அந்த கத்தி வைக்கக்கூடிய சத்திர சிகிச்சை நடக்கக்கூடிய காலமாக இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கு. ராசி அதிபதியா போய் உட்காந்து அவர் உண்மையில டேஞ்சர் செய்யத்தான் செய்வார். சோ கவனமா இருக்கு, அது செவ்வாயாவும் இருக்கிறதுனால. அடுத்து 9ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க. உங்க தகவலாரை பத்தியும் சொல்லலாம், தூரதச பயணத்தை பத்தியும் சொல்லலாம். அவரே ராசி அதிபதி அந்த சந்திரன் இந்த ராசிக்கு 12ல போய் நிக்கிறாரு. அப்ப இப்ப நீங்க முயற்சி பண்ணும்போது வெளிநாட்டு பயணம் சக்சஸ் ஆகும். அங்க ஏற்கனவே புதன் குரு 2 கோள் நிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, படிப்பு சம்பந்தமா வெளிநாட்டுக்கு போறேன், இல்ல எனக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமா வெளிநாட்டுக்கு போறேன், எனக்கு அந்த டாக்டர்ஸோட இது கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த காலத்துல கண்டிப்பான முறையில உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சக்சஸ் உண்டு. இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். அடுத்து 10 தொழில், அங்கதான் வந்து சூரியன் உட்கார்ந்துட்டாரு. அப்போ கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது நீங்க இது போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, டெண்டர் போட்டிருக்கீங்க, டெண்டர்ல கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த டெண்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயம் அங்க கேது இருக்கிறனால சின்ன தடையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தடையை மீறி உங்களுக்கு கிடைக்கிறதா நீங்க கேது பகவான, நீங்க அந்த நவகோள்ல இருக்க கேது பகவானை நீங்க வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. சோ தொழில்ல இப்படி ஒரு விஷயம் உண்டு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் நிக்கிறாரு. அந்த இடத்துக்கு அதிபதி தன் பாவத்துல இருந்து 11 நிக்கிறாரு. லாபம் அதிகமா உண்டு. உங்கள் மூத்த சகோதர சகோதரி மூலமாக நன்மையும் உண்டு. நீங்க கண்டிப்பான முறையில இந்த காலத்துல நன்மையான பலனை எதிர்பார்க்கலாம். 12ல் சந்திரன், கொஞ்சம் குழப்ப சூழ்நிலை உண்டு, பயணம் அதிகமாக உண்டு. சோ இந்த மாசம் அதிக பயணமும் கொஞ்சம் குழப்பமும் உண்டு. கவனம் தேவை, கவனம் தேவை, கவனம் தேவை. நன்றி, வணக்கம்.